நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோன்னா ஸ்கல்ப்சர் அண்ட் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. ஸ்கல்ப்சரோட பார்க் ஃபுல்லாக சிலைகளை வச்சு பார்க் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஒரு நாய் சூப்பராக இருக்குது. என்ன பிரெட்னு தெரில, ஆனால் கவனமாக பார்த்துன்னு இருக்குது. இட் லுக்ஸ் ஃப்ரெண்ட்லி. பாருங்கள், சேஃபாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஸ்கல்ப்சர் பார்க்குங்க, அந்த இடத்துக்கு போகிறோம். அதாவது எஷ்போர்ன் நீடர்ஹோக்ஸ்டாட்ன்ற இடம் தான் அது. இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஊர். இங்கே பாருங்கள், இந்த விறகுலாம் வச்சுருக்காங்க. வீட்டு யூஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வின்டர் டைமில் இவங்க உள்ள கோல் வச்சு இவங்களே எரித்து அது மூலமாக ஹீட் வர மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி யாரும் இங்கே அடுப்பு எரிச்சுலாம் சாப்பாடு செய்கிறதில்ல. சில வீட்டில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கைண்ட் ஆஃப் லக்ஸுரி தான், பட் நல்லாயிருக்கும். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி வீட்டில் இருந்து பார்க்கல. இருக்குது இப்போ மழை பெஞ்சு ஃபுல்லாக கிளைமேட் பெட்டராக இருக்குங்க. ரொம்ப அனலாகவும் இல்லை, ரொம்ப குளிராகவும் இல்லை, ஒரு மிதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா வின்டர் முடிய போகுதுங்க. இந்த மாதத்தில் வின்டர் முடியும். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா கார்டனில் இந்தமாரி க்ரியேட்டிவாக வச்சுருப்பாங்க சிலைகள். அழகாக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஞாபகம் இல்லை. அழகாக இருக்குது. ப்ரைவேட் பார்க்கு, இந்த வீட்டோட பார்க்கு அழகாக இருக்கு பாருங்க. வீடு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பூ பார்ப்பீங்க. இதனோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ட்ராப்ஸ். பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கலாந்தஸ் நிவாலிஸ். ரொம்ப ஃபேமஸ்ங்க ஜெர்மனியில். அதாவது ஸ்ப்ரிங் வரப்போகுதுன்றத இந்த பூக்கள் தான் நமக்கு அடையாளப்படுத்தி காமிக்கும். இல்லை ஒரு மெசஞ்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு முன்னறிவிப்பாளர் மாதிரி நமக்கு சொல்லும். எப்போல்லாம் அந்த பூ ஜெர்மனியில் பூக்குதோ அப்போல்லாம் மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஸ்ப்ரிங் வரப்போகுது. இப்போ நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்குங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 500-1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மக்களுக்கு பெருசாக கல்வி எதுவும் இருக்காது. பட் ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் காடுகளிலோ இல்லை வீட்டில் பார்த்தாங்கன்னா, வீட்டு தோட்டத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸ்ப்ரிங் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, அதுதான் ஒரு பெரிய நல்ல விஷயம். அழகாக இருக்குது பாருங்கள். அது பேரே ஸ்னோ ட்ராப்ஸ் தான். கலாந்தஸ் நிவாலிஸ்ன்றது பொட்டானிக்கல் நேமு. இதில் அழகாக இருக்குது பாருங்கள். அது பேர் வித்தியாசமாக இருக்குது, ஸ்னோ ட்ராப்ஸ். அது ஸ்னோ மாதிரியே ஒயிட்டாக இருக்குது, கீழே விழுற மாதிரியே கீழே பார்த்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அந்த பேர் வச்சுருக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு இண்டிகேஷன். அதாவது வின்டர் ஸ்லோவாக முடிஞ்சிட்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றதுக்கு நமக்கு ஒரு இண்டிகேஷனுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெர்மனியை பூத்து கொடுங்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.